வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி, ஆண்டவரே எங்களோடு பேசுங்கன்னு சொல்லுங்க. ஆண்டவரே எங்களோடு இடைபடுவீராக. உங்களோட வார்த்தைக்காக தாகத்தோடு ஏக்கத்தோடு நாங்கள் வந்து நிற்கிறோம் சொல்லுவோம் எல்லாரும். இயேசப்பா எங்களோடு இடைபடுவீராக. தகப்பனே எங்களோடு இடைபெறுவீராக, எங்களோடு பேசுவீராக. உங்களோட வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். தொடர்ந்து நீர் பேசும், நாங்கள் கேட்கட்டும். இயேசுவின் மூலம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். பேஸ் மட்டும் கொஞ்சம் கம்மி. ஜீசஸ். இங்கே நம்ம பார்க்கக்கூடிய வார்த்தை, இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்று கரையேறும்போது என்ன சம்பவித்தது என்று தான் நம்ம பார்க்குறோம். கரை ஏறிய உடனே வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. முதல் காரியம் என்னது? வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. இரண்டாவது, தேவ ஆவியானவர் புறாவை போல அவர் மேல் வந்து தங்கினார். நான்காவது, வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டானது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. வானம் திறக்கப்பட்டது. வானம் திறக்கப்பட்டது. தேவாவி புறாவை போல வானத்திலிருந்து இறங்கி அவர் மேல் வந்து தங்கினார். வானத்திலிருந்து இவர் என்னுடைய நேசகுமாரன் என்கிற தேவனுடைய சத்தம் கேட்கப்பட்டது. பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை வைத்து சத்தமாய் சொல்லுங்க. இங்கே நாம் பார்க்கக்கூடிய காரியம், கிறிஸ்து இயேசு ஞானஸ்தானம் பெற்று கரையேறு உடனே இந்த பூமியில அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். முதல் தன்னை இந்த பூமியில வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்தும் போதே வானம் அவருக்கு திறந்தது. பிரைஸ் தி லார்ட். தேவ ஆவியானவர் அவர் மேல் வந்து தங்குகிறார். தேவனுடைய சத்தம் அவருக்கு கேட்கப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற, நல்லா கவனித்துக் கொள்ளுங்க, கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற நமக்கும் அதற்கு முன்பு யாருக்கும், யாரை தேவன் தெரிந்து கொள்கிறாரோ, யாரை சில நபர்களை பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா தெரிந்து கொள்ளப்படுகிற சில நபர்களுக்கு மாத்திரம் என்ன செய்யப்படும்? வானம் திறக்கும். ஆவியானவர் அவர்கள் மேலே தங்குவார். தேவன் அவர்களோடு கூட மாத்திரம் பேசுவார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, யாரெல்லாம் கிறிஸ்துவுக்குள் வருகிறார்களோ, யாரெல்லாம் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறார்களோ, சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? நேற்றைய நாளில பார்த்தோம், பழைய மனுஷனை களைந்து புதிய மனுஷனை, தேவ சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். அப்ப கிறிஸ்துவுக்குள்ள நம்ம புதிய மனுஷனாய், நம்ம கிறிஸ்துவுக்குள்ள கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவர்களா இருக்கணும். எப்படி வாழ்கிறவரா இருக்கணும்? கிறிஸ்துவுக்குள் நாம் வாழ்கிறவர்களா இருக்கணும். கிறிஸ்து நமக்குள் வாழ்கிறதா இருக்க வேண்டும். செய்தி எல்லாரும் கவனிக்கணும். வார்த்தை சொல்றது புரியுதா உங்களுக்கு? கிறிஸ்து நமக்குள் வாழ்கிறதா இருக்க வேண்டும். சொல்றது புரியுதுங்களா? கிறிஸ்துவுக்குள் நாம் வாழ்கிறதாக இருக்க வேண்டும். வேதம் அப்படிதான் சொல்லி இருக்கு இல்லையா? அப்ப தேவன் நமக்குள்ள என்ன செய்கிறார்? வாழ்கிறார். லேசா வச்சு, தேவன் நமக்குள்ள என்ன செய்கிறார்? வாழ்கிறார். நாம் அவருக்குள் வாழ்கிறோமா அப்படின்றது ரொம்ப முக்கியம். அப்ப கிறிஸ்துவுக்குள் நம்ம வாழும் போது புதிய ஏற்பாட்டில் எல்லோருக்குமே கர்த்தர் என்ன செய்கிறார்? நமக்கு தேவைப்படும் போதெல்லாம் அவர் வானத்தை திறக்கிறவராயிருக்கிறார். எந்த நிலையிலும் பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல தங்கியிருந்து, அல்லேலூயா, நம்மை எல்லா சூழ்நிலையிலும் அவர் வழி நடத்துகிறவராக இருக்கிறார். எல்லாருக்குமே. பழைய ஏற்பாட்டில் அப்படி கிடையாது. கிறிஸ்து இயேசு சிலுவையின் மரணத்துக்கு முன்பாக அப்படி கிடையாது. சொல்றது புரியுதுங்களா? அவர்கள் அதிசயமானவர்கள். யாராவது ஒருத்தருக்கு தான் தேவன் அப்படி காட்சி கொடுப்பார். புரியுதுங்களா உங்களுக்கு? அது ரொம்ப ஆச்சரியமாய் பார்க்கப்படாது அப்படிப்பட்டவர்கள். ஆனா இன்னைக்கு புதிய ஏற்பாட்டில் இப்படிப்பட்ட எல்லாருக்குமே தன்னுடைய மகிமையை அவர் வெளிப்படுத்தி இருந்தும் கூட, இந்த அனுபவத்திற்குள்ளாக இதெல்லாம் நம்ம விசுவாசிக்கிறோமா? இதெல்லாம் நாம அனுபவிக்கிறோம். ஆண்டவர் சொன்னார், நாத்தான்வேல் வந்து, ஆண்டவரே நீர் கிறிஸ்து அப்படின்னு, நான் அத்தி மரத்தின் கீழே இருக்கிறேன்னு சொல்லி நான் உன்னை சொன்னதுனால நீ என்ன செய்கிற? என்னை விசுவாசிக்கிற. அல்லேலூயா. இவைகளிலும் பெரிதானவைகளை காண்பாய். இன்று முதல் தேவ தூதர்கள் வானத்தில் ஏறுகிறதையும் இறங்குறதையும் என்ன செய்வ? காண்பீர்கள் என்று சொன்னார் ஆண்டவர். கைகளை வைத்து நல்ல சத்தமா சொல்லுங்க. புரியுதா உங்களுக்கு? அப்போ தேவன் அந்த புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்துவுக்குள்ள வருகிற நமக்கு நம்ம ஜெபிக்கும் போதெல்லாம், இயேசு கிறிஸ்து இன்னொரு இடத்துல சொல்லப்படும், ஞானஸ்தானம் பெற்று கரையேறி ஜெபித்தார் அப்படின்னு இருக்கும்.
புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப நம்ம எப்பெல்லாம் ஜெபிக்கிறோமோ, நம்ம ஜெபிக்கும் போதெல்லாம் கர்த்தர் நமக்கு வானத்தை திறக்கிறார். புரியுதா உங்களுக்கு? நீங்க தேவ சமூகத்தில் எப்பொழுதெல்லாம் நீங்க முழங்கால் படியிடுகிறீர்களோ, எப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் இயேசுவேன்னு சொல்லி அவரை நீங்க நோக்கி பார்க்குறீங்களோ, அப்போல்லாம் கர்த்தர் உங்களுக்கு வானத்தை திறக்கிறார். எப்பெல்லாம் நீங்க கர்த்தருடைய சமூகத்தில் வந்து தரித்திருக்கிறீங்களோ, அப்பெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? நம்ம மேல இறங்கி வருகிறார். எப்பெல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிறோமோ, எப்பெல்லாம் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறோமோ, அப்பெல்லாம் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறவராயிருக்கிறார். உனக்கு தேவையான நேரங்களில் எல்லாம், உனக்கு தேவைப்படுகிற எல்லா நேரங்களிலும் கர்த்தர் நமக்கு வானத்தை திறக்கிறவராயிருக்கிறார். அந்த விசுவாசம் இருக்கா? முதல்ல நமக்கு கர்த்தர் நமக்கு வானத்தை திறக்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் பரிசுத்த ஆவியானவர் நம் மேல தங்கியிருந்து நமக்கு ஆலோசனை சொல்லி நம்மை வழிநடத்துகிறவராயிருக்கிறார். ஒரு 3 காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். வானங்கள் யாருக்கெல்லாம் திறக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி ஆதியாகமம் புஸ்தகம் 28:12 பார்க்கிறோம். எடுத்து வாசிங்க பார்ப்போம். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது, அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். அல்லேலூயா. இங்க யாக்கோப்பு பாருங்க, தனித்து விடப்பட்டு, கைவிடப்பட்டு, தன்னுடைய சகோதரனால் பகைக்கப்பட்டு, அவனால் கொலை செய்யப்படுவோமே என்று அஞ்சி, புரியுதுங்களா உங்களுக்கு? இப்ப தாய் தகப்பனை விட்டு இன்னொரு இடத்திற்கு பயணம் பண்ணும்படியாக என்ன செய்கிறான்? இரவு வேளையில ஒரு வாலிபனாக, தனித்து விடப்பட்டவனாக பிரயாணம் பண்ணுகிறான், பல பயங்களோடு. அடுத்தது நம்ம லைஃப்ல என்னன்னு அவனுக்கு தெரியாது. அடுத்தது அவனுடைய எதிர்காலம் என்னன்னு தெரியாது. என்ன அடுத்தது நம்ம வாழ்க்கையில இனி எப்படி நம்ம வாழ்க்கை அமையும்னு அவனுக்கு தெரியாது. நிறைய நேரங்களில நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் கேள்விக்குறியோட படுக்கிறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? இனி அடுத்தது என் வாழ்க்கை எப்படியோ, என்ன முடிய போகுதோ, எப்படி நம்ம வாழ்க்கையை கரையை கடக்க போறோமோ, அடுத்தது என் வாழ்க்கையில் என்ன நடக்க போகுதோ. ஆனா தேவன் பாருங்க, அங்கதான் அவனுக்கு வானத்தை திறக்கிறார். நல்ல கைகளை வைத்து சொல்லுங்க பாப்போம், நல்ல சத்தமா சொல்லணும். தேவன பிரியமானவர்களை நீங்கள் விசுவாசிக்கிறவர்களா இருந்தா, நம்ம தேவனை பின்பற்றி நடக்கிற பிள்ளைகளா இருந்தா, கிறிஸ்துவுக்குள் நம்ம வாழ்கிறவங்களா இருந்தா, நம்ம எப்போ நம்ம வாழ்க்கையில நிறைய நேரங்களில் கேள்விக்குறிகள் வரும். புரியுதுங்களா உங்களுக்கு? என்ன அடுத்தது, எப்படி நம்ம வாழ்க்கையை ஓட்ட போறோம், என்ன நமக்கு நடக்கும் அப்படி நினைக்கும் போதெல்லாம் கர்த்தர் உனக்கு வானத்தை திறக்கிறவராக இருக்கிறார். கைசலா சவுண்ட். அப்பெல்லாம் என்ன செய்கிறார் ஆண்டவர்? நமக்கு அப்பெல்லாம் நமக்கு வானத்தை திறக்கிறார். கைசலா அல்லேலூயா. அப்பெல்லாம் கர்த்தர் நமக்கு வானத்தை திறப்பார். அப்பெல்லாம் உன்னை பலப்படுத்தும்படியாக, வாழ்க்கை ஆண்டவரே இது அடுத்தது என்ன அப்படி நீ சந்தேகத்தோடு ஒரு கேள்விக்குறியோடு நீ கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது, இனிமேல் தான் உன் வாழ்க்கையில எல்லாமே ஆரம்பம் என்று பலப்படுத்தி அதுக்கு வானத்தை திறப்பார் அவர். எத்தனை பேர் இது விசுவாசிக்கிறீங்க? முதல்ல புரியுதா உங்களுக்கு? அப்ப இந்த அனுபவம் தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள இல்லை. இன்னும் அதெல்லாம் நம்ம விசுவாசிக்கிறதே இல்லை. இந்த அனுபவங்களுக்குள்ளாக நம்ம இன்னும் வரவே இல்லை. தேவன், நான் ஜெபித்தால் நான் ஆண்டவர் பிள்ளை, கிறிஸ்துவுக்குள் மீட்கப்பட்டிருக்கிறேன், அதான் கிறிஸ்துவுக்குள்ள வாழணும். நம்ம அந்த புதிய வாழ்க்கை, பழைய வாழ்க்கை களைந்து விட்டு கிறிஸ்துவுக்குள்ள எப்படி இருக்கணும்? புதிய வாழ்க்கை. கிறிஸ்துவுக்குள்ள நான் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம், புதிய வாழ்க்கை. அந்த அனுபவத்துக்குள்ள நாம வாழும்போது கர்த்தர் நீ சோர்ந்து போய் இருக்கும் போதெல்லாம் உன்னை பலப்படுத்தும்படியாக அடுத்த கட்டத்திற்கு, தம்பி கவனிக்கிறியா, அடுத்த கட்டத்துக்கு என்ன செய்வார்? உன்னை வழி நடத்தும்படியாக கர்த்தர் உன்னை பலப்படுத்துவார். அல்லேலூயா. வானம் திறக்கும். தேவன் தைரியப்படுத்துகிறார் அவன். அங்க கர்த்தர் அவனை பலப்படுத்துகிறார். சொல்றது புரியுதுங்களாங்க? கைகளை உயர்த்தி நல்லா சொல்லுங்க பார்ப்போம். கதையா கேட்டுட்டு போகக்கூடாது. இது கர்த்தருடைய வார்த்தை. சோத்ர அல்லேலூயா. ஆமா, பேதுரு ஒரு இடத்துல பேதுரு சொல்றார், நாங்கள் கட்டுக்கதைகளையோ பொய் மூட்டைகளையோ உங்கள் மத்தியில் சொல்லலை. சோத்திரம் அல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை தான் உங்கள் மத்தியில் பிரசங்கிக்கிறோம். ஏன்னா நாங்கள் தேவனுடைய மகிமையை கண்ணார கண்டோம் அப்படின்னு சொல்லி பேதுரு சபையில் நிருபத்தில் எழுதும்போது எழுதுகிறார். அவர் வேத வசனங்கள் கட்டுக்கதையோ பொய் மூட்டைகளோ அல்ல. சொல்றது விளங்குதா உங்களுக்கு? கைகளை உயர்த்தி சொல்லுங்க நல்ல சத்தம். அப்போ நம்ம சோர்ந்து போய் இருக்கும் போதெல்லாம் கர்த்தர் சமூகத்தில் நீங்கள் நின்றீங்கன்னு சொன்னால், அந்த நேரத்தில் எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார்?
வானத்தை திறப்பார். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? கர்த்தர் என்ன செய்வார்? வானத்தை உங்களுக்கு திறப்பார். அல்லேலூயா. ஆம். அப்பெல்லாம் நம்மை பலப்படுத்தும்படி, அப்பெல்லாம் நம்மை தைரியப்படுத்தும்படி, இன்னும் நீ போக வேண்டிய தூரம் நிறையா இருக்குன்னு சொல்லத்தக்கதாக, இன்னும் நம்மை வாழ இன்னும் நிறையா விஷயங்கள். நாம் ஏதோ அடுத்தது அவன் நினைக்கிறது என்ன, போகிற வழியில் எனக்கு உண்ண உணவும் உடுக்க உடையும் கிடைக்குமா, போகிற இடத்துல எனக்கு தங்கிறதுக்கு ஒரு இடம் கிடைக்குமா, எனக்கு ஒரு வேளை சாப்பாடு கிடைக்குமான்னு பார்க்குறான். அடுத்து மாற்று வஸ்திரம் கிடைக்குமான யோசனையில் உட்கார்ந்துருக்கிறவனுக்கு ஆண்டவர் சொல்கிறார், நீ பெரிய தேசத்தின் தந்தையாவே மாறுவே அப்படின்றார். கையை தட்டி நல்லா சொல்லுங்க. அப்போ புரியுதா உங்களுக்கு? ஒரு மகிமையான காரியத்தை கர்த்தர் பேசுகிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தேவனோடு நடக்கிற பிள்ளையா இருந்தால், நம்ம கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற பிள்ளையா இருந்தால், கிறிஸ்து தொடர்ந்து நம்மை பலப்படுத்தி என்ன செய்வார்? ஆமா, உனக்கு யாருடைய கரமும் திறக்காம இருக்கலாம், எந்த வாசலும் நமக்கு திறக்காம இருக்கலாம். தேவனுடைய வாசல் ஒன்று உண்டு, பரலோக வாசல். அல்லேலூயா. அது உனக்கு எப்பொழுதுமே திறக்கும். புரியுதா உங்களுக்கு? எப்பொழுது என்ன செய்வார் ஆண்டவர்? நமக்கு பரலோக வாசலை திறக்கிறவராய் இருக்கிறார். சோத்திரம். பிரதர் 6 மணிக்கு வரணும் ஆராதனை, 7க்கு வந்தீங்கன்னா செகண்ட் சர்வீஸில் இருந்துட்டு போகணும். பிரைஸ் எல்லாம். அல்லேலூயா. ரொம்ப தாமதம் பண்ணக்கூடாது. ஆராதனை முடிஞ்சு செய்தியாக போயிடுச்சு பார்த்தீங்களா? ஸ்தோத்திரம். பிரைஸ் எல்லாம். சீக்கிரம் கர்த்தர் சமூகத்தில் நம்ம ஆயத்தமாய் வரணும். சரியா? கைகளை வைத்து சொல்லுங்க பார்ப்போம். நல்ல சத்தம். அல்லேலூயா. இப்போ நல்லா கவனிங்க. ஆண்டவர் சமூகத்தில் நம்ம அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுகிறவர், நம்மோடு கூட நம்மை பலப்படுத்துகிறவர். இரண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், யாத்திராகும் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் சொல்லுகிறார். வாசிங்க பாப்பா வேகமா. 16:4 வேகமா வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உங்களுக்கு வானத்தில் என்னம்மா வாசி, உண்மை சொல்லியா? அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வருஷிக்க பண்ணுவேன். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி என்ன சொல்றார் அவர்? நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வருஷிக்க பண்ணுவேன். வானத்திலிருந்து என்ன பண்ணுவேன்? அப்பம் வருஷிக்க பண்ணுவேன். ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும். கவனிங்க, இங்க வானத்திலிருந்து உங்களுக்கு நான் அப்பத்தை வருஷிக்க பண்ணுவேன்னு சொல்றார். கைகளை வைத்து சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம தேவைகளை எங்கிருந்து சந்திக்கக்கூடியவர் ஆண்டவர்? வானத்திலிருந்து. கைகளை வைத்து சொல்லுங்க. நம்ம தேவையோடு எப்பொழுதெல்லாம் நம்ம குறையோடு இருக்கிறோமோ, முதல் காரியம் அங்கே பார்த்தோம். எப்பொழுதெல்லாம் சோர்ந்து போய் இருக்கிறோமோ, எப்பெல்லாம் என்னடா வாழ்க்கை அப்படின்னு மனம் துவண்டு போயிருக்கிறையோ, அப்பெல்லாம் நீ கர்த்தருடைய சமூகத்தில் இன்னைக்கு யார் ஜெபிக்கிறா? அதுதான் பிரச்சனை. யார் தேவ சமூகத்துக்கு போறா? யார் ஜெபிக்கிறா? யார் கிறிஸ்துவுக்குள்ள வாழ்றா? நான் கிறிஸ்துவ மதத்தை தழுவி இருக்கிறேனா, கிறிஸ்துவுக்குள்ள வாழ்றேனா? மதம் இல்லை அது. அல்லேலூயா. நான் ஒரு கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்றதில்ல, கிறிஸ்துவுக்குள்ள நான் வாழ்கிறேனா அதான் முக்கியம். கிறிஸ்துவோடு கூட நான் வாழ்கிறேனா, கிறிஸ்து எனக்குள் வாழ்கிறாரா? இந்த அனுபவம் தான் உங்களுக்கு இந்த அனுபவத்தை எல்லாம் கொண்டு வரும். நீ எப்போ மனம் துவண்டு கிடக்கிறியோ அப்போலாம் பரலோகம் உனக்கு, ஸ்தோத்திரம், அல்லேலூயா, உனக்கு பரலோக வாசல் திறக்கும். அப்பெல்லாம் பரலோக வாசல் திறக்கும். எப்பெல்லாம் தேவையோடு இருக்கிறையோ, பிரைஸ் தி லார்ட், தேவையில மனம் துவண்டு போய் இருக்கிறோமோ, குறைவோடு வாழ்கிறோமோ, அப்பொழுதெல்லாம் வானம் திறக்கும். உன் தேவையை சந்திக்கிறதுக்கு பரலோகம் வானத்தை திறக்கும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். மல்கியா புஸ்தகத்தில் சொல்லுகிறார், 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் வாசித்து பாருங்க. மல்கியா 3:10 வேகமா டக்கு டக்குன்னு வாசிங்க. நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், ஜனத்தாராகிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். எதை திறந்து உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு? வானத்தின் பலகணிகளை திறந்து நான் உங்களை ஆசீர்வதிக்காமல் போவேனோன்றார். சத்தமா சொல்லுங்கள். அல்லேலூயா. எதை திறந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவர்? வானத்தை திறந்து உங்களுக்கு அப்பத்தை கொடுப்பேன்றார். இங்க சொல்றார், வானத்தின் பலகணிகளை திறந்து நான் உங்களை ஆசீர்வதிக்காமல் போவேனோ அப்படின்றார். கரங்களை தட்டி சொல்லுங்க. அல்லேலூயா.
கர்த்தருக்காக விதைக்கிறீங்க, காணிக்கை விதைக்கிறோம், நம்ம வாழ்க்கையை விதைக்கிறோம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அதுக்கெல்லாம் ஆண்டவர் என்ன செய்வார்? வானத்தின் பலகணிகளை உனக்கு திறக்கிறவரா. உன் தேவைகளை, நீ உன் தேவைகளோடு கண்ணீரோடு நிற்கும் போதெல்லாம் எது திறக்கும்? ஏம்மா, எந்த மனுஷனுடைய வாசலை திறக்க வேண்டாம், எந்த மனுஷனுடைய கைகள் உனக்கு மூடி இருந்தாலும் கர்த்தர் உனக்கு வானத்தை திறக்கிறவர். அல்லேலூயா. வானத்தின் பலகணிகளை திறந்து உன்னை ஆசீர்வதிக்கிறவர். பிரைஸ் காட், அல்லேலூயா. அப்ப கிறிஸ்து இயேசு இந்த பூமியில ஞானஸ்தானம் பெற்று கரையேறிய உடனே வானம் திறக்கப்பட்டது போல கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற ஒவ்வொரு நபருக்கும் இன்றைக்கு, கிறிஸ்துவுக்குள் நடக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இன்றைக்கு வானம் திறக்கப்படும். நீ எதுக்கு வானம் திறக்கப்படும்? தொடர்ந்து உன்னை நடத்துவதற்கு. அல்லேலூயா சொல்லுங்க. நீ சோர்ந்து போயிருக்கும் போதெல்லாம் மனம் அது மற்ற நேரத்திலாம் ஆண்டவர் அப்படியே விட்டுருவார், போடான்னு விட்டுருவார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். மற்ற மனுஷன்லாம் எப்போ தெரியுங்களா வருவான்? நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போது, நிறையா வச்சிருக்கும் போது, நீ மகிழ்ச்சியா இருக்கும்போது உன்கிட்ட வருவான். கவனிக்கிறீங்களா? ஹலோ, அப்பதான் உன்கிட்ட சொந்த பந்தம் நண்பர்லாம் வருவாங்க. நீ சோர்ந்து போயிருக்கும் போது என்ன பண்ணுவான்? அவனே நிறைய பிரச்சனையோடு இருக்கிறான்டா, போனால் 1000 ரூபா கேட்பான். இல்லை அவன் பிரச்சனையை சொல்லியே நம்மளை சாவடிச்சிருவான்னு உன்னை அந்த சந்தில் பார்த்தா இந்த சந்தில் முட்டி ஓடிடுவான். ஆனால் தேவன் அப்படி இல்லை. நீ சோர்ந்து போயிருக்கும் போது தான் உன்னிடத்துல வருவார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நீ மனம் துவண்டு போயிருக்கும் போது தான் உன்கிட்ட வருவார். பிரைஸ் தி லார்ட். குறை இருக்கும்போது மனிதர்கள் வரமாட்டாங்க. நிறைவோடு இருக்கும்போதும் வீட்டில் ஃபங்க்ஷன் வை, நல்ல சாப்பாடு ஆக்கு, அப்படி இப்படின்னு போட்டு விருந்து ஆடல் பாடல் போட்டுக்கிட்டே இரு, ஆளுக வந்துட்டே இருக்கும். அல்லேலூயா. ஆமாம், நிறைய வச்சிருக்கிற வரைக்கும் நிறையா வருவாங்க. உன்னை வந்து வர்றது மாத்திரமல்ல, உன்னை எல்லா இடத்துக்கும் விருந்துக்கும் உபசரிப்புக்கும் கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். ஆனால் உங்கள்கிட்ட குறைபட ஆரம்பிச்சது, உங்கள்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சா பத்திரிக்கையெல்லாம் ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்றதுல லாஸ்ட்டில் வருவாங்க. இன்னாடி ஃபோன் வரும், சொல்கிறது புரியுதுங்களா? வாட்ஸ்அப்பில் வரும், இன்னாட்டி உனக்கு மெசேஜ் வந்துடுறியா, வர்றதுக்கு டைம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் வசதியோடு இருந்தால் என்ன பண்ணுவாங்க? முதல் பத்திரிக்கை உனக்கு தான் வரும். சொல்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு? ஆனால் நம் தேவன் அப்படி அல்ல. நீ குறைவோடு வாழும்போது நம் தேவன் அவ்வளவு அன்புள்ளவர். அல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ளே நீ வாழ்கிற, தேவனுக்குள்ள நடக்கிற பிள்ளையா நீ இருக்கணும். கர்த்தர் சமூகத்தில் நீ ஜெபிக்கிற பிள்ளையா இருந்தா உன் குறைகளை, வானத்தை திறந்து உன் தேவைகளை சந்திக்கிறவர், உனக்கு ஆகாரம் கொடுக்கிறவர். அல்லேலூயா. சோத்திரம். ஒன்று, வானத்தின் பலகணிகளை திறந்து உங்கள் மேலே ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ண மாட்டேனோ அப்படின்றார் பாரு. கையை வைத்து சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். அடுத்து 3வது காரியம் பார்த்தீங்கன்னா, யோசுவா புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 13வது வசனம். வேகமா படிக்க பார்ப்போம். 10:13. அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டும் மட்டும் சூரியன் தரித்திருந்தது, சந்திரனும் நின்றது. அது யாசேரின் புத்தகத்தில் எழுதியிருக்கவில்லையா? அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல். 11 யோசுவா 10:11. அவர்கள் பெத்தோரோனில் இருந்து இறங்குகிற வழியிலே இஸ்ரவேலுக்கு முன்பாக ஓடி போகையில் அசேக்கா மட்டும் ஓடுகிற அவர்கள் மேல் கர்த்தர் வானத்திலிருந்து பெரிய கற்களை விழ பண்ணினார். எங்கிருந்து? வானத்திலிருந்து பெரிய கற்களை விழ பண்ணினாராம். கைகளை தட்டி சொல்லுங்க. அல்லேலூயா. தன் ஜனங்களுக்கு விரோதமாக யுத்தம் மும்முரமாகுது. எதிரி கூட்டம் ஒரு பலத்தோடு கூட எழும்பி வருகிறான். அப்ப கர்த்தர் யுத்தத்தில் நிற்கிறார். சோத்திரம். உனக்கு எதிராக வர பிரச்சனை, உனக்கு எதிராய் வருகிற சத்துருவை, எதிராய் வருகிற போராட்டங்களை நம்ம நிறைய நேரம் கண்டு பயந்துட்டு இருக்கிறோம். நல்ல கவனிங்க. நீங்க கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிற நபராய் இருந்தா கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்கிறவராயிருப்பார். எங்கிருந்து யுத்தம் செய்வார்? எங்கிருந்து யுத்தம் செய்வார்? வானத்திலிருந்து அவர் யுத்தம் செய்வார். வானத்திலிருந்து கற்களை போட்டாராம். யார் மேல? எதிரிகள் மேல கற்கள் விழுந்தது என்று சொல்லப்பட்டிருக்கு. இதை விட ஒரு அருமையான வசனம் நியாயாதிபதிகளில் அவள் தரிசனம் பார்க்கிறாள். யாரு? தெபுரால் தரிசனம் பார்த்து அந்த வார்த்தையை சொல்ற 5ஆம் அதிகாரம் 20வது வசனம். வாசிங்க பார்ப்போம் வேகமா. வானத்திலிருந்து யுத்தம் உண்டாயிற்று. வானத்திலிருந்து யுத்தம் உண்டாயிற்று. நட்சத்திரங்கள் தங்கள் அயனங்களிலிருந்து சிரேசாவோடு யுத்தம் பண்ணின. யாரோடு யுத்தம் பண்ணின? சிரேசாவோடு. வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. நட்சத்திரங்களே என்ன? யாரோடு யுத்தம் பண்ணிட்டான்? அயனங்களில் இருந்து சிசேராவோடு யுத்தம் பண்ணின. சிசேராவோடு கூட யுத்தம் பண்ணின. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக
900 ரதங்களோடு பெரிய யுத்தத்துக்கும் எழும்பி வருகிறான். ஹலோ, விளங்குதாங்க உங்களுக்கு? அப்ப அவ பார்க்கிறா தரிசனத்துல வானத்துல யுத்தம் உண்டாச்சான். யாரோட யுத்தம் பண்றதுக்கு? தன் ஜனங்களுக்கு எதிராக யுத்தம் பண்ண வருகிற சிசராவோடு கூட யுத்தம் செய்வதற்கு வானத்து நட்சத்திரங்கள் அவனோடு கூட யுத்தம் செய்ததான். கைகளை தட்டி சொல்லுங்க அல்லேலூயா. வானம் திறக்குது, நல்ல ஜீவனோடு. புரியுதா இல்லையா உங்களுக்கு? கதை கேட்டு போகக்கூடாது. உங்க வாழ்க்கையில் இதை கர்த்தர் செய்கிறவராய் இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள்ள நீ நடக்கிற நபராய் இருந்தால், கிறிஸ்துவுக்குள்ள நம்ம வாழ்கிற எல்லோருக்கும் தேவன் இதை செய்கிறார். உனக்கு வானம் திறக்கும். பிரைஸ் காட், அல்லேலூயா. தாவீது பெரிய நெருக்கடியில மாட்டிக்கொள்ளுகிறார். கர்த்தர் சமூகத்தில் அந்த ஆபத்து நேரத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான்னு சொல்லப்படுது. அப்போ என்ன செய்தார்னு அவன் சொல்றான் பாருங்க. சங்கீதம் 18:9 வசனத்தில் வேகமா வாசிங்க பார்ப்போம். சங்கீதம் 18:9. வானங்களை தாழ்த்தி இறங்கினார். என்ன செய்தாராம் அவரு? வானங்களை தாழ்த்தி இறங்கினார். வானங்களை தாழ்த்தி அவனுக்கு உதவி செய்ய இறங்கினாங்க. இவ்வளோ விளங்குதாங்க? புரியுதா இல்லையா உங்களுக்கு? சோத்திரம். இந்த அனுபவம் இருக்கா உங்களுக்கு? எதிரிகள், எதிர்ப்புகள், சத்துருடைய போராட்டங்கள், பிசாசுனுடைய போராட்டங்கள் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் சரீரத்துக்கு விரோதமாக, உங்கள் பொருளாதாரத்துக்கு விரோதமாக, புரியுதுங்களா உங்களுக்கு? மனிதர்கள் மூலமாக சத்துருடைய போராட்டங்கள் அதிகமாகும் போது, நெருக்கடிகள் அதிகமாகும் போது, விளங்குதா இல்லையாங்க? ஆண்டவரே என்ன செய்யறதுன்னு தெரியாத போதெல்லாம் கர்த்தர் சமூகத்தில் நீங்கள் ஜெபிக்கிற ஆளா இருந்தா, கர்த்தர் வானத்திலிருந்து உங்களுக்காக யுத்தம் செய்து சத்ருவின் மேல் அவர் உங்களுக்கு வெற்றியை தருகிறவராக இருக்கிறார். அவர் உனக்கு வானத்தை திறக்கிறவர். தெரியுதா? சும்மா கை தட்டக்கூடாது, வசனம் புரியணும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இங்கே கேட்டு இப்படியே மறந்து அடுத்தது வெளியில் போகணுன்னு சாயந்தரம் என்ன செய்தின்னு கேட்டால் தெரியலன்னு சொன்னால் இது பெரிய வெக்கக்கேடாகி போயிடும். அப்படி தான் இருக்கிறோம் இன்றைக்கு விசுவாசிகள். ஏன்னா இந்த செய்தி உன் வாழ்க்கையில் இருந்தால் தான், கேட்கக்கூடிய வார்த்தைகள் உன் வாழ்க்கையில் இருந்தால் தான் என்ன செய்ய முடியும்? நீ ஜெபித்து அந்த அனுபவத்துக்குள்ளே கடந்து போக முடியாது. அதான் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். சொல்கிறது விளங்குதா உங்களுக்கு? தொடர்ந்து உங்கள் வாழ்நாளில் தொடர்ந்து நான் கிறிஸ்துவோடு வாழணும், கிறிஸ்துவுக்குள் வாழணும். அப்படி நான் வாழும்போது கிறிஸ்துவுக்குள் எனக்கு தேவன் எந்த நேரத்திலும் வானத்தை திறக்கிறார். சோர்ந்து போகும்போது உனக்கு அந்த எண்ணம் வரும். அப்போ நீ விசுவாசத்தோடு கர்த்தர் சமூகத்துக்கு போகலாம். இந்த நேரத்தில் எனக்கு தேவன் வானத்தை திறந்து என்னை பலப்படுத்த வல்லவர். குறைவான நேரங்களில் வானத்தை திறந்து என் தேவைகளை சந்திக்க வல்லவர். பிரச்சனையான நேரத்தில் பிரச்சனையை மாற்றுவதற்கு வானத்தை திறந்து எனக்காக யுத்தம் செய்து என் வாழ்க்கையில் கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எவ்விடத்திலும் என்னை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர். ஜீவனோடு கையை தட்டி அல்லேலூயா சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணணும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வெளிப்படுத்தல விசேஷத்தில் தெளிவாய் சொல்லப்படுது. வாசிங்க பார்ப்போம். உங்களுக்கு நமக்கு விரோதமாய் போராடுகிற சத்துருவை தேவன் யுத்தம் செய்து கீழே தள்ளார். 12 வெளிப்படுத்தல 12 7-9 வரை வேகமா வாசிங்க பார்ப்போம். வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. வானத்திலே யுத்தம் உண்டானது. மீகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோடு யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பத்தோடு யாரோடு யுத்தம் பண்ணினார்கள்? வலு சர்ப்பத்தோடு வலு சர்ப்பத்தோடு, பழைய பாம்பாகிய பிசாசாகிய வலு சர்ப்பத்தோடு யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயங்கொள்ளவில்லை. யுத்தம் பண்ணி ஜெயங்கொள்ளவில்லை. வானத்தில் அவர்கள் இருந்த இடம் காணப்படாமர் போயிற்று. வானத்தில் அவர்கள் இருந்த இடம் காணப்படாமல் போயிற்று. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும், உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும், சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. பழைய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது கையை தட்டி சொல்லுங்க அல்லேலூயா. நீ இயேசுவின் நாமத்தை சொல்லும்போது உனக்கு எதிராக இருக்கிற சத்துருடைய வல்லமையை வானத்தில் கர்த்தர் வானமண்டலத்தை அந்த பொல்லாத ஆவிய உனக்கு விரோதமாய் வானமண்டலத்தில் உட்கார்ந்து செயல்பட்டு இருக்கு பாத்தியா? ஹலோ, தெரியணும் இதெல்லாம். நீ தேவனுக்கு நேராக கையை உயர்த்தினா கர்த்தர் என்ன பண்ணுவார்? உனக்கு விரோதமாக செயல்பட்டு இருக்கிற வானமண்டலத்து பொல்லாத ஆவிய வானத்தை திறந்து அது உனக்கு விரோதமாய் செயல்படாதபடி கர்த்தர் அதை முறியடித்து போட வல்லவராய் இருக்கிறார். அவர் நாமத்தை சொல்லி கையை உயர்த்தும் போது அதான் சொன்னார், வானத்திலிருந்து மின்னலை போல சாத்தான் விழுந்ததை கண்டேன்னு சொல்றார். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். மின்னலை போல சாத்தான் விழுந்தான் கீழே. சோத்திரம். சாத்தான கர்த்தர் விழ பண்ணுகிறவர்.
வானம் உனக்காக திறக்கும். நீ சோர்வான நேரத்தில் உன்னை பலப்படுத்தும்படி திறக்கும். உன் தேவையான நேரத்தில் உன் தேவைகளை சந்திக்க வானத்தை திறக்கிற தேவன். அல்லேலூயா. விளங்குதா உங்களுக்கு? உனக்காக வானத்தில் அந்த நியாயாதிபதிகள் எவ்வளோ அழகாக சொல்லப்படுத்து பாருங்க. சோத்திரம். அல்லேலூயா. ஆமாம், யுத்தம் பண்ண வந்த சிசராவோடு கூட வானத்து நட்சத்திரங்கள் யுத்தம் செய்தது அப்படின்றாங்க. அவங்க தான் போய் யுத்தம் பண்ணுறாங்க, ஆனால் கூட நின்று போராடி வெற்றி பெற்று கொடுக்கறது யாரு? பொல்லாத ஆவிகளோடு நின்று நமக்கு இந்த உலகத்தில் ஜெயம் கொடுப்பது யாரு? தேவன். அல்லேலூயா. தேவ தூதர்கள், மகிமையின் ஆண்டவர் நமக்கு துணையாய் நின்று வெற்றியை தருகிறார் அவர். அல்லேலூயா. விளங்குதாங்க? ஆமாம். அப்போ போராட்டத்தை நீங்களா வச்சுக்கிட்டு பிரச்சனை இருக்கு, போராட்டம் இருக்குது, குறை இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே சுற்றிக்கிட்டு இருக்கிறோம். துக்கத்தோடு இருக்கிறேன், நிறைய பிரச்சனைகள் இருக்கு, நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியல, இப்படி தான் போயிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் நீ கர்த்தர் சமூகத்துக்கு கொண்டு போனா உனக்கு வானம் திறக்கும். கிறிஸ்து சிலுவையில் அதை உனக்கு சம்பாதித்து கொடுத்திருக்கிறார். நீ ஜெபம் பண்ணா உனக்கு வானம் திறக்குமா? தேவன் உன்னை பலப்படுத்த இன்றைக்கு வல்லவராயிருக்கிறார். தைரியப்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு உன்னை நடத்துவதற்கு, உன்னை மாத்திரல சந்ததிகளை தலைமுறை நடத்துறதற்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார். இப்போ நான்லாம் நிற்கிறேன்னா நான் உயிரோடு இருப்பேனானே, நான் எனக்கு சந்தேகத்தோடு தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். வழியிலே சொல்லுங்க, வாழ்வா சாவோ, இன்னைக்கா நாளைக்கா சாவு தெரியாது, அப்படிப்பட்ட மனநிலையோடு தான் இயேசு ஏற்றுக்கொண்டோம். சொல்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு? நாங்களே இருப்போமான்றது பெரிய விஷயம். இன்னைக்கு 22 வயசு ஆச்சு ரூபனுக்கு. 21 வயசு முடிஞ்சு 22. நான் 21 வயது, அவன் என் வயதில் இப்போ அவன் வந்து நிற்கிறான். நான் அந்த வயசில் வாழ போகிறோமா சாவ போகிறோமான்னு தெரியாதுன்னு தான் இருந்தேன். பிரைஸ் தி லார்ட். ஒரு செகண்டு தேவனுடைய கிருபை இறக்க இல்லைன்னா அடுத்த செகண்டு நாங்கள் மறிச்சிருப்போம். சொல்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு? அது 2-3 தடவை தேடி போயும் கிடைக்கல. இன்னைக்கு ஆண்டவர் எங்களை காப்பாற்றி அதே வயசில் என் பையன் வந்து நிற்கிறான் இன்னைக்கு. அதுதான் கர்த்தர் வல்லவர். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அடுத்த தலைமுறைகளை உன்னை வாழ வைக்கிறவர். இன்னைக்கு நானே வாழ்வனான் சந்தேகத்தில் தேவ சமூகத்தில் போய் நீ ஜெபித்தால் கர்த்தர் உன்னை தைரியப்படுத்தி நடத்துகிறவர். இன்னைக்கு குறையோடையே உட்காந்துட்டு அழுதுட்டு இருக்கிறோம், தேவைகளோடையே உட்காந்து அழுதுட்டு இருக்கிறோம். ஏன் உனக்கு வானத்தை திறக்க மாட்டாரா? உன்னை ஆசீர்வதிக்க மாட்டாரா? சொல்லுங்கம்மா, வாயை திறந்து. உன் குறை அவரால் நிறைவாக்க முடியாதா? உறுதியா ஜெபம் பண்ணா உனக்கு ஒரு நாள் நிச்சயம் வானம் திறக்கப்படும், உன் குறை நிறைவாக்கப்படும், உன் பிரச்சனைகள் மாறும். வேலையில் போனாலும் எனக்கு எப்போ பார்த்தாலும் சில பேர் சொல்லுவாங்க பாருங்க, வேலைக்கு போனாலும் பிரச்சனைங்க, இங்கே போனால் பிரச்சனைங்க, அது பிரச்சனைங்க, இன்னாட்டி வீட்டுக்கு வந்தால் பிரச்சனைங்க, சரீரத்தில் பிரச்சனைங்க, பிசாசு போராட்டம், ஒரே போராட்டம். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். பிசாசு ஒரே போராடுறான்னு சொல்லிட்டு இருக்காத, அவனை மகிமைப்படுத்தாத, தேவனை மகிமைப்படுத்து. பிசாசின் வல்லமையை இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் உனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். நீ அதிகாரம் கொண்டு ஜெபம் பண்ணி கட்டு. எதை இங்க கட்டையோ அது பரலோகத்தில் வானத்தில் கட்டப்படும். புரியுதா உங்களுக்கு? உனக்கு எதிராக செயல்படுகிற வல்லமை கட்டினா பரலோகத்தில் தேவன் அதை கட்டுவார். பிரச்சனை எங்கெல்லாம் எழும்புது, யார் மூலமெல்லாம் வருது, கட்டு அதை. ஆண்டவரே, அந்த மனிதனை கட்டாத, அவங்க பின்னாடி கிரியை செய்கிற ஆவியை கட்டு. பிரைஸ் காட். அல்லேலூயா. சொல்றது விளங்குதா இல்லையா உங்களுக்கு? சத்தமா சொல்லுங்க பார்ப்போம். ரெண்டாவது, வானத்திலிருந்து அவர் மேல யார் வந்து அமர்ந்தார்? முதல் வானம் திறக்கப்பட்டது. இரண்டாவது, வானத்திலிருந்து தேவ ஆவியானவர் புறாவை போல் அவர் மேல் வந்து தங்கினார். ஸ்தோத்திரம். மகிமையின் ஆவியானவர். சொல்றது புரியுதுங்களா? நம்மை பலப்படுத்தும்படியாக, நம்மை வழி நடத்தும்படியாக, நமக்கு ஆலோசனை சொல்லி தருவதற்கு, கிறிஸ்துவனிடத்தில் கேள்விப்பட்டதையெல்லாம் நம்ம கற்றுக் கொடுப்பதற்கு. ஹலோ, விளங்குதா இல்லையாமா? ஒரு ஆமேன்னு வரல, ஒரு அல்லேலியா வரலையே. புரியுதா இல்லையா செய்தி உங்களுக்கு? கவனிக்கிறீங்களா? அதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்ற மாதிரி உட்கார்ந்துருக்கிறீங்களே. பிரைஸ் தி லார்ட். சொல்றது புரியுதா? பரிசுத்த ஆவியானவர் எதுக்கு கொடுக்கப்படுகிறார்? எதுக்கு மேல வந்து அமர்கிறார்? கிறிஸ்துவுக்குள்ள. அதான் சொன்ன, பழைய ஏற்பாட்டில் யாரா ஒருத்தர் மேலதான் பரிசுத்தாவின் அபிஷேகம் இருக்கும். பரிசுத்தாவின் யாரா ஒருத்தர் மேல, லட்சக்கணக்கான மக்கள் மத்தியில் ஒருத்தர் மேல பரிசுத்தாவின் ஆவியானவர் வந்து தங்குவாருங்க. இன்னைக்கு இங்க இருக்கிற அத்தனை பேரும் கிறிஸ்துவை விசுவாசித்தா உங்கள் ஒவ்வொரு மேல ஆவியானவர் வந்து தங்கி உங்களை வழி நடத்துகிறவர் அவர். கிறிஸ்து அதை சிலுவையில் பெற்றுக் கொடுத்திருக்கிறார்ல. புரியுதா உங்களுக்கு? கிறிஸ்துவுக்குள்ள வாழ்றோமா?
சொல்லுங்க, இல்லை உன் சொந்த ஆவியிலே போராடி ஓடிட்டு இருக்கிறியா? உன் சொந்த ஆவியில போராடி ஓட முடியாது. மனம் உடைஞ்சு போயிடும், ஆவி முறிஞ்சு போகும். சோத்திரம், அல்லேலூயா. உன் சொந்த ஆவியெல்லாம் கிறிஸ்துவோடு கூட இணைய முடியாது. தேவ ஆவியோடு கூட என்ன செய்ய முடியாது? இணைய முடியாது. தேவன் தந்த ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது தான் நம்ம ஆத்துமா உயிர்ப்பிக்கப்படும், பலனடையும். அந்த ஆவியானவர் மூலமாக தான், தேவ ஆவியின் மூலமாக தான் தேவ ஆவியோடு இணைய முடியும். நம்ம அவர் தான் கொண்டு போய் தேவனோடு இணைக்கிறவர், தேவனிடத்திலிருந்து கேள்விப்படுகிறதை கற்றுக் கொடுக்கிறவர், கிறிஸ்துவுக்கு நேராய் நம்மை வழிநடத்துகிறவர், நமக்கு ஆலோசனை சொல்லி கொடுக்கிறவர். பரிசுத்தாவின் உங்களிடத்தில் வரும்போது பலனடைவீர்கள் சொல்லிக்கிறார். நம்ம என்ன பண்ணுகிறவர்? ஏமா கவனிக்கிறீங்களாமா? என்ன பண்றவர் அவர்? ஏதோ சிந்தையில் உட்கார்ந்துருக்காதீங்க தேவ சமூகத்தில். ப்ளீஸ், கர்த்தருடைய வசனத்தின் மேலே உங்க சிந்தை திருப்புங்க. புரியுதா உங்களுக்கு? என்ன செய்கிறவர்? பலப்படுத்துகிறவர். சாட்சியா இருப்பீங்கன்னார். நான் சாட்சியா நிற்பேன், சாட்சியா நிற்பேன்னா விழுந்துருவேன். ஆவியானவர் சார்ந்து கொண்டேன்னா உன்னை சாட்சியா நிறுத்துவார். நான் சாட்சியா இருக்கணும், சாட்சியா இருக்கணும், சாட்சியா இருக்கணும்னா சாட்சியாலாம் இருக்க முடியாது. சோத்திரம், அல்லேலூயா. சாட்சியா இருக்க வைப்பது யாரு? பரிசுத்தாவியானவர் உன்னை சாட்சியா வைப்பார். அவர் வந்து உன்னை பலப்படுத்துவார். அவர் கிறிஸ்துவுக்கு சாட்சியாக. அல்லேலூயா. கிறிஸ்து இன்றைக்கு ஜீவிக்கிறார், வாழ்கிறார், உயிரோடு இருக்கிறார், என் வாழ்க்கையில கிரியை செய்கிறார் என்பதற்கு நான் சாட்சி. தட்டி சொல்லுங்களேன் நல்லா. அல்லேலூயா. ஆமா, இளையராஜா ஒருத்தர் சொன்னார், இயேசு உயிரோட எழும்பல, தெரியல, அது குறித்து இன்னும் சந்தேகப்படுறாங்க, நிறைய பேர் டவுட்டாக இருக்குது அப்படின்னு அவன் பேசினான். அல்லேலூயா. எத்தனையோ பேர் சொல்கிறாங்களே இயேசு உயிரோட எழும்பலை அப்படின்னு. இயேசு உயிரோடு எழும்பினார்ன்றதுக்கு நான் சாட்சி. சீசர்கள் சொன்னாங்க, பரிசுத்தாவின் வந்த பிறகு நாங்கள் சாட்சி. சொல்லுங்க, அல்லேலூயா. இன்னைக்கு அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு நான் சாட்சி. அவர் என்னை நடத்துகிறத நான் உணர்கிறேன். எனக்குள்ளிருந்து கிரியை செய்கிறத ஆவியானவர் நம்மை பலப்படுத்தி கிறிஸ்துவுக்கு சாட்சியாக வைப்பார் நம்மளை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. வானம் திறந்து, அல்லேலூயா. எப்படி? 2ஆம் அதிகாரம் 3வது வசனம், 2வது வசனம் நினைக்கிறேன், வாசிங்க பார்ப்போம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 2, 3, 4 வாசிங்க வேகமா. அப்போஸ்தலர் 2, 3, 4. அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. உட்கார்ந்திருந்த வீடு, வானத்திலிருந்து என்ன உண்டானது? சடுதியாய் ஒரு முழக்கம். வானத்திலிருந்து சடுதியான ஒரு முழக்கம். அவர்கள் உட்கார்ந்த இடத்துல வானத்திலிருந்து என்ன செய்தது? அக்கினி இறங்கியது. அக்கினிமயமான நாவுகள் அவர்கள் மேல் இறங்கியது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இன்னொரு வசனம் வாசிங்க. 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் வாசிங்க பாப்போம். 7ஆம் அதிகாரம் 1லிருந்து 3 வரை வேகமா வாசிங்க. 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 1லிருந்து வாசிங்க பாப்போம் வேகமா. சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி. எங்கிருந்து இறங்கி வந்தது? வானத்திலிருந்து அக்கினி இறங்கி சர்வாங்க தகன பலிகளையும் பலிகளையும் பட்சித்தது. கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று. கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பினதினால் ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்துள் பிரவேசிக்க கூடாதிருந்தது. அக்கினி இறங்குகிறதையும் கர்த்தருடைய மகிமை ஆலயத்தின் மேல் தங்கி இருக்கிறதையும், வானத்திலிருந்து அக்கினி இறங்குகிறதையும் கர்த்தருடைய மகிமை ஆலயத்தில் தங்கி இருக்கிறதையும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் கண்டபோது தலைவரிசை மட்டும் தாழ விழுந்தார்கள். கைகளை தட்டி சொல்லுங்க, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நல்லா தட்டி சொல்லுங்களேமா, ஜீவனோடு கூட. ஆமென், அல்லேலூயா. ஆமா, இன்றைக்கு தேவ மகிமை அந்த குறிப்பிட்ட இடத்துல இறங்குச்சு, பலிபீடத்தில் இறங்குச்சு, பலி செலுத்துற பலிப்பொருள் மேலே இறங்குச்சு, ஆலயத்தில் இறங்குச்சு. இன்னைக்கு உன் மேலே, என் மேலே அந்த அக்கினி இறங்குகிறது. பரிசுத்தாவின் அக்கினி நம்ம மேலே இறங்கி வருது. தேவ மகிமை நம்ம மேலே வருது. சொல்லுங்களேங்க, எந்த மனுஷன் மேலே வராது. தேவ ஆலயத்தில் அவங்க கூடி வரும்போது ஆசாரிப்பு கூடாரத்தை மகிமை மூடும். தேவ ஆலயத்தாம தேவ மகிமை மூடும். இன்னைக்கு உன்னை என்னை தேவ மகிமை மூடுது. பரிசுத்தாவின் மகிமை மூடுது. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. விலகாத மேகம், நம்ம என்றைக்கும் நம்மளோடு இருக்கிற மேகம். அன்னைக்கு பொதுவாக இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் இருக்கும். ஒரு மனுஷன் மேலெல்லாம் தங்கி இருக்க மாட்டார் ஆண்டவர். அந்த மகிமையின் மேகம் தங்காது. பரிசுத்தாவியானவர் எல்லாரும் மேலே தங்க மாட்டார். அன்னைக்கு உன் மேலே, என் மேலே. விளங்குதா இல்லையா? நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார் அவர் ஆவியானவர். எவ்வளவு பாக்கியம்!
எவ்வளவு மகிழ்ச்சியா, எவ்வளவு பெரிய கிறிஸ்துவுக்குள்ள மீட்கப்பட்டதினால தேவனுடைய ஆவியானவர் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். இதோ மனிதர்கள் மத்தியிலே தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நல்ல கையை தட்டி ஜீவனோடு தேவனை மகிமைப்படுத்தி சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஆண்டவரே, ஸ்தோத்திரம் பண்ணுங்கம்மா. ஸ்தோத்திரத்தோடு கை தட்டணும், கர்த்தரை மகிமைப்படுத்தணும், நம்ம இருதயம் கர்த்தரை துதிக்கணும். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அதான் கிருபை நம்ம மேலே தங்கி இருக்கும், தேவ கரம் நம்மளோடு இருக்கும். பிரைஸ் காட், அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேலே வந்து தங்கி, உலகத்தின் ஆவி, பொல்லாத ஆவி, மனுஷாவி, 3 வேளை 3 கிரியை செய்தா இல்லையா? என்னென்ன ஆவி வேலை செய்து? உலகத்தின் ஆவி, மனுஷ ஆவி, பொல்லாத ஆவி, 3 விதமான ஆவிகள் கிரியை செய்து. இதை பகுத்தறிய முடியாது. உலகத்தில் கிரியை செய்கிற ஆவியை கண்டுகொள்ள முடியாது. அல்லேலூயா, சொல்றது புரியுதுங்களா? மனுஷனுக்குள்ள கிரியை செய்கிற ஆவி அறிய முடியாது. பொல்லாத ஆவியை எப்படி கிரியை செய்து அறிய முடியும்? யாரால அறிய முடியும்? இதை அறிந்து கொள்ளுகிறவர் நமக்குள்ள இருக்கிற தேவ ஆவியானவர். மனுஷனோட ஆவி அறிய வைப்பார். உலகத்தின் ஆவி எப்படிப்பட்டதுன்னு அறிய வைப்பார். உலகத்துக்குள்ள கிரியை செய்கிறது என்ன ஆவின்னு அறிய வைப்பார். உனக்கு பொல்லாத ஆவி எப்படியெல்லாம் வேலை செய்யணும் அறிய வைத்து, உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அந்த ஆவிகள் மத்தியில் ஜெயம் கொடுத்து உன்னை வெற்றியோடு நடத்துகிற தேவாவியானவர் தான் உனக்குள்ள எனக்குள்ள இருக்கிறார். இதுக்கு தான் தேவாவியானவர். உன்னை வழி நடத்துகிறவர், உனக்கு ஆலோசனை சொல்லுகிறவர், உன்னை பலப்படுத்துகிறவர், உன்னை சாட்சியா நிறுத்துகிறவர், சத்துருவின் வல்லமைகள் மேலே ஜெயம் கொடுத்து விடுதலையோடு நடத்துகிறவர், கிறிஸ்துவின் சாயலை கொடுக்கிறவர், கிறிஸ்துவுக்கு நேராய் உன்னை வழி நடத்தி வருகைக்கு உன்னை ஆயத்தப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு எப்பொழுது இருக்கிறார். ஜீவனோடு கைகளை தட்டி ஆமென், பிரைஸ் தி லார்ட், ஆமென். 3வது வானம் திறந்து என்ன நடந்தது? சத்தம் உண்டானது. அல்லேலூயா சொல்லுங்க. 3வது தேவனோட வார்த்தை உனக்கு கேட்கும். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. முதல் வானம் உனக்கு எதுக்கு திறக்கப்படும்? சொல்லுங்க. நீ சோர்ந்து போயிருக்கும் போது, தேவைகளோடு இருக்கும்போது, பிரச்சனையோடு இருக்கும்போது உன்னை மாற்றுவதற்கு வானத்தை அவர் திறப்பார். 2வது வானம் எதுக்கு திறக்கப்படும்? தன்னுடைய ஆவியானவரையும் உனக்கு அனுப்பு, பலப்படுத்தி. இந்த உலகத்தில் என்ன ஏற்றுக்கொண்டான், இங்கே தடுமாறுறான், உலகத்தில் ஆவியோடு தடுமாறுறான், மனுஷ ஆவியோடு தடுமாறுறான். அல்லேலூயா, விளங்குதாங்க எதுக்கு அவர் கொடுக்குறார்? அதை புரியுதா? நம்முடைய ஆவி நிதானத்தை வைத்தெல்லாம் ஆண்டவர்கிட்ட போக முடியாது. அதுக்கு தான் ஆண்டவர் வானத்தை திறந்து என்ன பண்ணாரு? தன்னுடைய ஆவியின் வல்லமை நமக்கு கொடுத்தார். ஸ்தோத்திரம். மனுஷ ஆவியோடு, சத்துருவின் ஆவியோடு, உலகத்தின் ஆவியோடு மனுஷ போராடிட்டு இருக்கிற மனுஷனுக்கு தன் ஆவியை அனுப்புறார் பலப்படுத்தும்படி. அல்லேலூயா. இதெல்லாம் வெற்றி பெற்று வாழும்படியாக தன்னை தேவனை நாம் அறிந்து கொள்வதற்காக இந்த வருகிற ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். சத்தியம் படிக்கிறோம், புரியலையே, ஆவியானவர் புரிய வைப்பார். ஜெபிக்க தெரியலையே, ஆவியானவர் உன்னை ஜெபிக்க வைப்பார். துதிக்க தெரியலையே, ஆவியானவர் உன்னை துதிக்க வைப்பார். ஆத்தும பார வல்லியே, ஆவியானவர் ஆத்தும பாரம் தருவார். அல்லேலூயா. சுவிசேஷம் சொல்ல முடியலையே, சுவிசேஷம் சொல்ல வைப்பார். இதெல்லாம் நம்ம உலகத்தில் ஓடிட்டு இருக்கிற நம்மால எதுவுமே வராது நமக்கு. இதை மீறியும் இன்னைக்கு தேடுறோம். எப்படி இதை மீறியும் ஆண்டவர் தேடி ஓடி வரோம்? எப்படி? தேவ ஆவியானவர் தான் உங்களுக்குள்ள இதெல்லாம் செய்கிறார். வேதத்தை வாசிக்க வைக்கிறார், வசனத்தை கேட்க வைக்கிறார், உன்னை துதிக்க வைக்கிறார், உன்னை ஜெபிக்க வைக்கிறார். தேவன் மேல தொடர்ந்து அன்பிலே உன்னை நிலைத்திருக்க வைக்கிறது பரிசுத்த ஆவியானவர் தான். அல்லேலூயா. சொல்றது நல்ல கையை தட்டி ஜீவனோடு சொல்லுங்கம்மா. புரியுதா? நல்ல முழு பலத்தோடு கூட தேவ சத்தம் கேட்கும். அடுத்தது தேவ சத்தம். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு எப்பெல்லாம் சோர்ந்து போயிருக்கிறோமோ, எப்பெல்லாம் தேவனுடைய வார்த்தை தேவை, அப்பெல்லாம் கர்த்தர் நம்மோடு பேசுவார். பிரைஸ் காட், அல்லேலூயா. ஆமா, ஏசாயா தீர்க்கதரிசிக்கு உன்னதம் உயரமான சிங்காசனத்தில் இருக்கிற தேவனை பார்க்குறான், மகிமையை பார்க்குறான். ஸ்தோத்திரம். அங்கிருந்து சத்தம் வருது, யார் என்னுடைய காரியமாய் போவார்? அல்லேலூயா. தான் என்ன செய்யணும், என்ன பண்ணணும்னு புரியாம தடுமாறிட்டு இருந்தவனுக்கு ஆண்டவரோட வார்த்தை வருது. சொல்றது விளங்குதான் உங்களுக்கு? தேவனுடைய வார்த்தை. நம்ம தடுமாறிட்டு உட்கார்ந்துருக்கும் போது, ஆண்டவரை தள்ளாடிட்டு இருக்கும்போது கர்த்தர் பேசணும். அதான் முக்கியம். கர்த்தர் சத்தம் வரணும், தேவ சத்தம் கேட்கணும், தேவ சித்தம் செய்யணும். சத்தம் கேட்டு என்ன பண்ணணும்? சித்தம். 2வது சவுல் தடுமாறான், இப்போ வழி தப்பி போறான். எந்த வழியில போறான்னு தெரியாம போறான். வானத்திலிருந்து சடுதியில ஒரு ஒளி உண்டானது, அதுலேருந்து ஒரு சத்தம் கேட்டது. அல்லேலூயா. தவறி போற வழியில இனி தவறி போகாதபடி அந்த சத்தத்துக்கு தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்ததுனால தான்
பாதையை தப்பி போன வாழ்க்கையை நேரான வழியில தேவன் நடத்துவதற்கு தேவனுடைய சத்தம் கேட்கும். வழி தெரியாம தடுமாறும் போது வழி இதுவே என்று சொல்லுகிற சத்தமும் கேட்கும். புரியுது உங்களுக்கு? நம்மளை அறியாம வழி தப்பி போறோம் பார்த்தீங்களா, போகாதபடி தடுத்து நிறுத்துகிற சத்தம் நமக்கு கேட்கும். பேழையாம் கேட்கல, சொன்னா கேட்கல, போகாதரானா போறான். அல்லேலூயா. அவனுக்குள்ள என்ன இருக்கு? மீறி மீறி போய்கிட்டே இருக்கிறான். கழுதைக்கு தெரியுது, சொல்லுவாங்களே உலகத்துல, கழுதைக்கு தெரியுது கற்பூர வாசனை அப்படின்னு. ஹலோ, எவ்வளவு பொருந்தது பார்த்தீங்களா? விளங்குச்சா இல்லையா? கழுதைக்கு தெரியுது கர்த்தருடைய மகிமை, யாருக்கு தெரியல? பிழையாமுக்கு தெரியல, மனுஷனுக்கு தெரியல. அது தெரிஞ்சு என்ன பண்ணுது? இவன் அதுக்கு பயந்து விலகி போகுது. அதான் சொல்றாரு, கழுதை விலகி போகலினா நான் எப்போ உன்னை பட்டயத்தில் வெட்டியிருப்பேன் அப்படின்றார். நீ ஏன் கழுதியை அடிக்கிற? ஆண்டவர் பார்த்தாரு, நான் பேசுறது தான் உனக்கு விளங்கலை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டார்? அப்புறம் கழுதை வாயே திறந்துட்டார். முதல் பேசுனது ஒரு மிருகம். அங்கே ஆண்டவர் தீர்க்கதரிசி, இந்த தீர்க்கதரிசி உருப்படாதனால அவன் கழுதை மூலமாக பேச வச்சுட்டார் பாருங்க. சொல்லுங்க அல்லேலூயா. சத்தம் கேட்குது, அப்பந்தான் புத்தி வருது அவனுக்கு. கழுதை பேசுது. சோத்திரம். புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு இடைபடுகிறவர், கர்த்தர் நம்மோடு பேசுகிறவர். தேவன் சொல்லும் போதே கேட்கணும். அப்புறம் கழுதையெல்லாம் பேசி சொல்லி கேட்குற அளவுக்கு நம்ம வாழ்க்கை போயிடக்கூடாது. மோசமாக போனது வந்ததெல்லாம் உனக்கு புத்தி சொல்ல ஆரம்பிச்சிடும். ஊழிக்காரன் புத்தி சொல்லும் போதே கேட்டா நல்லது இல்லையா? சொல்லுங்க அல்லேலூயா. தேவன் புத்தி சொல்லும் போது கேட்டே நல்லது. அப்புறம் சில்வண்டு போனது வந்ததெல்லாம் புத்தி சொல்லு. ஏயா உனக்கு வயசு இவ்வளோ ஆச்சு, அறிவு இல்லையான்னு சொல்லிட்டு போகும். சோத்திரம். அல்லேலூயா. சொல்லுங்க பார்ப்போம். விளங்குதா இல்லையா உங்களுக்கு? போகிறது வரதெல்லாம் உன்னை திட்டிட்டு போகும். சோத்திரம். அந்த அளவுக்கு நம்ம நிலைமை ஒரு நாள் ஆளாகாதபடி கர்த்தருடைய சத்தத்துக்கு தெளிவாய் செவி கொடுத்து ஓடுகிற பிள்ளைகளாக இருக்கும். கைகளை வைத்து நல்ல சத்தமாக சொல்லுங்க பார்ப்போம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் 3-5 வரைக்கும் அதை பார்க்குறோம். ஆதி ஆமத்தில் நம்ம பார்த்தோம்ல, யாக்கோப்புடைய சம்பவம் 28ஆம் அதிகாரத்தில் என்னது? கர்த்தர் யாக்கோப்போடு கூட அவனை பலப்படுத்துவதற்கு மாத்திரமல்ல, அவனோடு பேச ஆரம்பித்தார். பரலோகத்திலிருந்து என்ன உண்டானது? சத்தம் உண்டானது. அல்லேலூயா. தேவ வார்த்தை உண்டானது. உபாகம் புஸ்தகத்தில் இவர் சொல்றார், மோசே சொல்றார், 4ஆம் அதிகாரம் 33வது வசனம் எடுத்து வாசித்து பாருங்க. ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை. நம்ம ஜெபிக்க போறோம். வேகமா வாசிங்க பாப்போம். அக்கினியின் நடுவிலிருந்து பேசுகிற தேவனுடைய சத்தத்தை நீ கேட்டது போல யாதொரு ஜனமாவது கேட்டதும் உயிரோடு இருந்ததும் உண்டோ? அல்லது உங்கள் தேவனாகிய கர்த்தர் எகிப்திலே உங்கள் கண்களுக்கு முன்பாக உங்களுக்கு செய்தபடியெல்லாம் தேவன் அந்நிய ஜாதிகளின் நடுவில் இருந்து ஒரு ஜனத்தை சோதனைகளினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் யுத்தத்தினாலும் வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரமான செயல்களினாலும் தமக்கென்று தெரிந்து கொள்ள வகை பண்ணினதுண்டோ என்று நீ விசாரித்து பார். கர்த்தரே தேவன், அவரை அல்லாமல் வேறொருவரும் இல்லை என்பதை நீ அறியும்படிக்கு இது உனக்கு காட்டப்பட்டது. உன்னை உபதேசிக்கும்படிக்கு அவர் வானத்திலிருந்து தமது சத்தத்தை உனக்கு கேட்க பண்ணி, உபதேசிக்கும்படிக்கு அவர் வானத்திலிருந்து. கவனிங்க, பேசுறது எங்க இருந்து? சத்தம் எங்க இருந்தா உங்களுக்கு கேக்குது? சீனாய் மலையில் அக்கினி இறங்கியிருக்கு. சீனாய் மலை அக்கினி நடுவில் இருந்தால் சத்தம் கேட்குது. விளங்குதா உங்களுக்கு? ஆனால் மோசேக்கு தெரியும் சத்தம் எங்கிருந்து வருது? வானத்திலிருந்து ஆண்டவர். அவர் இறங்கியெல்லாம் வரல, அவரோட மகிமையை தான் காட்டுறார். அக்கினியாக, புகைக்காடாக. பழைய ஏற்பாட்டிலாம் அப்படிதான் இருக்கும். அவரோட ஒரே மகிமையை கண்டோம். இயேசு கிறிஸ்து மட்டும்தான் இந்த பூமியில் மனிதனாய் வந்தவர். அல்லேலூயா. அதுக்கு முன்னாடிலாம் அவரை யாரும் பார்த்ததே கிடையாது. அப்படிலாம் பிரதட்சியமாக பூமியில் அவர் இறங்கி வந்ததே இல்லை. அக்கினி முச்செடி நடுவில் இருந்து பேசுகிறார்ல, அந்த அக்கினி அது அந்த மகிமையை தான் காட்டுறார் ஒழிய சத்தம் எங்கிருந்து உண்டாகுது? சொல்றார், வானத்திலிருந்து உன்னை உபதேசிக்கும்படி. சொல்லுங்கள் அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் வார்த்தை கொடுக்குறாருன்னா எங்கிருந்து கொடுக்குறாரு? வானத்திலிருந்து தூது வாங்கி தான் உங்களுக்கு கொடுக்குறோம். இன்னைக்கு ஆண்டவரை என்ன தூது எங்கள் சபைக்கு அப்படின்னு கர்த்தர் சமூகத்தில் டெய்லி. இன்னைக்கு செய்தி முடிஞ்சுதா உடனே ஜெபம் அடுத்த ஸ்டார்ட் ஆயிடும். அடுத்த சண்டேக்கு. அல்லேலூயா. அடுத்த வாரம் சண்டேக்கு என்ன தூது ஆண்டவர், என்ன வார்த்தை ஆண்டவர், என்ன தினமும் கேட்டுகிட்டே இருப்போம். ஜெபத்தில் எல்லா ஜெபத்திலையும் கேட்டுகிட்டே இருப்போம். எப்போ ஆண்டவர் வார்த்தை உணர்த்துறாரோ தியானம் பண்ணி எடுத்து கொடுக்குறோம். இன்னைக்கு இந்த வார்த்தை தான் அப்படின்னு அவர் சொல்கிறது தான் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறோம். அல்லேலூயா. சொல்லுங்க நல்லா ஜீவனோடு கூட சத்தமா. ஆமாம், அவர் சொல்றார், உங்களை உபதேசிக்கும்படி.
இப்படி ஒரு சத்தத்தை நீங்க கேட்டதுண்டா? வானத்திலிருந்து தேவன் உங்களோடு பேசினாரே. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. பரலோகத்தின் மகிமை, தேவாதி தேவன், சர்வ வல்லமை நிறைந்த கர்த்தர், வார்த்தையானவர் நம்மோடு கூட பேசுகிறார். சொல்லுங்களே லூயா. அன்றைக்கு யாராவது ஒரு தீர்க்கதரிசியோட பேசிட்டு இருந்தார். அவங்க தீர்க்கதரிசியை தேடி வார்த்தைக்காக எங்காவது ஓடுவாங்க, ஊரா ஓடுவாங்க, அந்த தீர்க்கதரிசி பின்னாடி ஓடுவாங்க. அவன் சரியில்லாத தீர்க்கதரிசிலாம் நிறையா இருந்தான். கர்த்தர் வார்த்தையை சொல்றேன்னு பொய்யா சொல்ற தீர்க்கதரிசிகளாக இருந்தான். இன்றைக்கு வேதத்தை எடுத்து பேசி நான் உன்னோடு பேசுறாரு. கர்த்தர் சமூகத்தில் நீ ஜெபம் பண்ணா உன்னோடு பேசுறார். ஆலயத்துக்கு ஆராதனைக்கு வந்தா கர்த்தர் உன்னோடு பேசுறார். சொல்லுங்களேன், அல்லேலூயா. எந்த நேரத்திலும் தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்குறோம். கைகளை உயர்த்தி நல்லா சொல்லுங்களேன், அல்லேலூயா. எந்த நேரத்திலும் கிறிஸ்துவுக்குள்ள வாழ்கிற உனக்கு பரலோகம் திறக்கும், வானம் திறக்கும். அல்லேலூயா. எதுக்கு திறக்கும்? சொல்லு, எதுக்கு திறக்கும் வானம்? கர்த்தர் சமூகத்துக்கு போ, உன்னை பலப்படுத்தும்படி திறப்பார் அவர். வானத்தை திறந்து உன்னை வந்து பலப்படுத்துகிற தேவன். எந்த நேரத்திலும் எவ்விடத்திலும் உன்னை வந்து பலப்படுத்துவார். ஸ்தோத்திரம். உன் தேவைகளை எந்த நேரத்திலும் எங்கிருந்தோ நீ கரத்தை உயர்த்தி நிற்கும் போது வானத்தை திறந்து அவருடைய ஐஸ்வர்யத்திலிருந்து உன்னை எடுத்து ஆசீர்வதிக்கிற தேவன். ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ணுவார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. எவ்வளவு அருமையான வார்த்தை. ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ண மாட்டேனோ அப்படின்றார். பிரைஸ் தி லார்ட். ஆமா, பிரைஸ் தி லார்ட். எதிர்ப்பு, பிரச்சனை, யுத்தம் அவர் செய்வார் வானத்தில். உனக்காக உனக்காகப்பா போராடுறதெல்லாம் எது? எங்கிருந்து உனக்கு போராட்டம் வருது? வசனம் சொல்லுதா இல்லையாங்க? அதை தான் சொல்கிறேன் உங்களுக்கு. எங்கிருந்து பிரச்சனை உனக்கு வரதெல்லாம் எங்கிருந்து வருது? வானமண்டத்து பொல்லாத ஆவிகள்ட்ட இருந்து தான் உனக்கு எல்லா பிரச்சனையும் வரும். நீ இயேசுவின் நாமத்தினால முழங்கால் போட்டு கையை உயர்த்தினா, அவர் நாமத்தினால கட்டினா, பரலோகத்தில் இருக்கிற தேவன் அதை கட்டுவார். உனக்கு எதிராக செயல்படுகிற வல்லமை செயலிழந்து போக பண்ணுவார். செயல்படாதபடி முறித்து போடுவார். அல்லேலூயா. தொடர்ந்து பரலோக பாதுகாப்பு உன்னை வழி நடத்துவார். உன்னோடு பேசிக்கிட்டே இருப்பார். தடுமாறி போகாதபடி பேசுவார். அல்லேலூயா. வலதுபுறம் இடதுபுறம் நீ சாய்ந்து போகாதபடி உன்னோடு பேசுவார். உன்னை உபதேசித்து அவர் வழியில் நடக்கும்படி உன்னோடு கூட பேசுவார். அல்லேலூயா. வாக்குத்தத்தங்கள், அடுத்த தரிசனம், அடுத்த கால வாழ்க்கையின் திட்டங்களை குறித்து உன்னோடு கூட பேசுவார். யாக்கோபுக்கு அப்படிதான் பேசினார். இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி நடக்க வேண்டும் என்று பேசினார். யாக்கோபு அடுத்தது அவன் வாழ்வில் என்ன செய்ய போர் என்ற வாக்குத்தத்தங்களை அவனுக்கு கொடுத்து பேசினார். ஏசையாவுக்கு, சவுலுக்கெல்லாம் தடுமாறி இருந்தவர்களுக்கு தேவன் தெளிவாய் நடத்தி பேசினார். பிழையாமுக்கு பேசினார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். கரங்களை வைத்து அல்லேலூயா. தேவ சத்தம் கேட்கணும். இன்னைக்கு கேட்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. தேவ சத்தமே கேட்கறல, வார்த்தையே எனக்கு வரதில்லைன்னு சொல்லக்கூடாது. சமூகத்துக்கு வந்தா ஆண்டவர் உங்களோடு பேசுறேன்னு நீங்க சாட்சி கொடுக்கணும். வந்தேன், கர்த்தர் என்னோடு பேசினார். உன் சூழ்நிலைகள் மத்தியில் நான் ஜெபித்தேன். தடுமாறி இருக்கும்போது ஜெபிச்சுட்டே இருந்தேன். நீயா ஆவியிலிருந்து ஒரு வார்த்தை எடுத்துக்கூடாது. வரும், அதெல்லாம் நிதானிக்கணும். உனக்கே என்ன வரும்? நமக்குள்ளேருந்து ஆவியில் நமக்குள்ளேருந்தே வார்த்தை வரும். அதை எடுத்துக்கொள்ளக்கூடாது. தேவன் வார்த்தை கொடுத்தா நம்மளை நடத்துவார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. தேவனிடத்திலிருந்து அந்த வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளணும். சில பேருக்கு சத்தம் கேட்கும், சில பேருக்கு உணர்த்துவார் ஆண்டவர். வசனங்கள் என்ன பண்ணுவார்? உணர்த்துவிப்பார். வாசிக்கும் போது பேசுவார். வாசிக்கும் போது என்ன செய்வார்? இந்த வசனத்தோடு உன்னோடு கூட பேசுகிற தெய்வம். எழுந்து நிற்போமா? கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து அப்படியே பந்திக்கு நாம் ஆயத்தமாவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே.